அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி எக் பாஸ்தா. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை நான் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உதிரியாக இருக்கும், ஒட்டாமல். ஸோ நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் பாஸ்தா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். 3 நல்ல பெரிய தக்காளியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். பாஸ்தாவுக்கு தக்காளியை இந்த அளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ½ டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ½ டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல்லு, தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா, அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது குழம்பு மசாலா தூள் தான், எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். கிரேவி, இந்த மாதிரி பாஸ்தா, நூடுல்ஸு, இது எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். முடிஞ்ச அளவுக்கு மசாலா ஐட்டம்லாம் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கடையில் பேக்கெட் ஐட்டம்ஸ் வாங்காதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. மசாலா, அந்த தக்காளி, அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு கிரேவி டெக்ஸ்சருக்கு. இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிரேவியை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தம் 3 முட்டை சேர்த்துருக்கேன். ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 முட்டையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். உடனே இதை கிண்டாதீங்க, கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டு கிண்டி விடுங்க. லைட்டாக கிண்டி விடுங்க, ரொம்ப கிண்டி விட்டுறாதீங்க. திரும்ப மூடி போட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பாஸ்தாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டெய்லியும் நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இது வீட் பாஸ்தா தான், கோதுமையில் செய்கிற பாஸ்தா. ஸோ மைதா தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, கோதுமை பாஸ்தா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும், டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் கஸ்தூரி மேத்தி. இது இந்த மாதிரி கிரேவி ஐட்டம், பாஸ்தா, நூடுல்ஸ்க்கெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.